Hi, this is Jayanti. ஹலோ திஸ் இஸ் கிறிஸ்டி. இன்னைக்கு கப்புள் சண்டே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோம். ஒன்று வந்து குயிக் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட், எப்போதும் போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இன்னொன்று வந்து சில்ட்ரனுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்மைலி. இது ரெண்டையும் எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், வெரி ஷார்ட்லி we are going to complete our 100th வீடியோ. வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நாங்கள் 460 சப்ஸ்கிரைபர்ஸை க்ராஸ் பண்ணிட்டோம். 500 ஆகிறதுக்கு இன்னும் 40 தான் இருக்குது. இதை பார்க்குற ஒரு வியூவர்ஸும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னிங்கன்னா நாங்கள் 500 ரீச் பண்ணிடுவோம். ஹோப் யூ வில் சப்போர்ட் அஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரெட் 4 ஸ்லைஸ், எக் 3, வெங்காயம் பாதி, தக்காளி 1, கேப்சிகம் பாதி, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கொஞ்சம், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், மொசரல்லா சீஸ், பட்டர், உப்பு தேவையான அளவு, மில்க் 1/4 கப். இன்றைக்கி செய்ய போகிற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டே எக்கு தான். நம்ம ஒரு 3 எக்கை உடச்சி ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 3 முட்டையை நாம் இந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்கிட்டோம். அப்புறம் ஒரு பாதி வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நாம் இதோட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் இந்த எக்கோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் தின் ஸ்லைசஸாக வெட்டி அதையும் இதில் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கேப்சிகம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி தான், அதையும் இதில் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ ஃபைனலாக ஒரு 1/4 கப்பு ஆர்டினரி மில்க், நம்ம வீட்டில் காய்ச்சின பால், அதையும் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கணும். அடுத்தது நான் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துகிறேன், இல்லை எப்படி கட் பண்ணணும்னு காட்டுறேன். ஒரு நல்ல ஷார்ப் நைஃப் எடுத்து உள்ள வரைக்கும் உள் போர்ஷனை மட்டும் அப்படி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. வெளியே எட்ஜஸ் மட்டும் அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி இதை எடுத்திங்கன்னா எட்ஜஸ் மட்டும் அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை நான் கட் பண்ணி வச்சுருப்பேன், காட்டுறேன் பாருங்கள். இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேனை வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் பட்டரை போட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ ஒரு பிரெட் எட்ஜை எடுத்து அதை வச்சு நாம் அந்த எக்கை பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெஜிடபிளோட, அதை ஒரு கரண்டியில் எடுத்து அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸில் மட்டும் ஊற்றலாம். ரொம்ப ஃபுல்லாக வழிய ஊற்ற வேண்டாம், அந்த உள்ளே கரெக்டாக அந்த லெவலுக்கு ஊற்றிட்டு மொசரல்லா சீஸை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மொசரல்லா சீஸை உள்ளே ஃபுல்லாக அப்படி நாம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இல்லை, இந்த சீஸ் ஸ்லைஸ் வரும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்லைஸ் அப்படியே மேலே வச்சுருங்க. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான், ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ கொஞ்சம் எக் எடுத்து திருப்பி லைட்டாக மேலே ஊற்றிட்டு நம்ம உள்ளேருந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த ப்ரெட்டு, அந்த பீஸை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கரண்டியால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே மாற்றி போட்டுற வேண்டியது. அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டு இந்த சைடு நம்ம ஃப்ரை பண்ணணும். அந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு கரெக்டாக 1 மினிட் வச்சு நம்ம எடுத்துடணும், ஏன்னா அந்த சீஸ் உள்ளே மெல்ட் ஆகணும். 1 மினிட் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கரெக்டாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதை எடுத்துக்கிட்டு இப்போ திருப்பி இன்னொரு பீஸ் பட்டரை போடலாம். போட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். இதே மெத்தட் தான்.
இப்போ இன்னொரு பீஸை உங்களுக்கு நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு, நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் எக்கு, ப்ரெட்டு, சீஸு, வெஜிடபிள் எல்லாமே வந்துடுது இதில். ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ அதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி கொஞ்சம் சீஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. சீஸ் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அது மெல்ட் ஆகி வரும்போது. இப்போ தான் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதே மெத்தடு தான். கொஞ்சம் எக்கை ஊற்றி இந்த பீஸை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாற்றி போட்டுருவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எத்தனை ஸ்லைசஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. சாப்பிடும்போது அழகாக கிராஸ் வைஸில் கட் பண்ணிவிட்டு டொமேட்டோ கேட்சப்போட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மயோனைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரே பிரெட் ஸ்லைஸ்லேயே உங்களுக்கு சாண்ட்விச்சை காட்டிட்டேன். செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரி ஈஸி டு மேக் இட். வேக வச்ச உருளைக்கிழங்கு 4, ஒயிட் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், பிரெட் கிரம்ஸ் 1 கப், உப்பு 1/4 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு. செய்ய போகிற ஸ்நாக்குக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் நல்லா செலக்டடான உருளைக்கிழங்காக பார்த்து எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம கிரேட் பண்ணுறதால கிரேட் பண்ணிக்கலாம். கையால் பிசைஞ்சோன்னா ஈவனாக வராது, அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நம்ம கிரேட் பண்ணிக்கணும். இந்த கிரேட் பண்ண உருளைக்கிழங்கை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. அப்புறம் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒயிட் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி வச்சுருக்கேன், அதையும் இதை போட்டுக்கிறேன். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா டைட்னஸ் கொடுக்கும். இப்போ வந்து நான் பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும். இது ஒட்டுது, அதனால் நான் இன்னும் கொஞ்சமும் நான் பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கிறேன். நான் வந்து 1 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இதை வந்து நம்ம மூடி போட்டு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா செட் ஆகி வந்திருக்கு, கையிலலாம் ஒட்டாதபடிக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு இதை வந்து நம்ம 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு போர்ஷனை எடுத்து நல்லா நம்ம உருண்டையாக கையிலையே உருட்டிக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயும் நம்ம தடவிக்கலாம். தடவிக்கிட்டு இதை வந்து நம்ம நல்லா ரவுண்டாக நீங்கள் கையாலே தட்டிக்கணும். இப்போ 1/2 இன்ச் திக்னஸ்க்கு இதை வந்து தட்டிக்கிங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு சொல்லலை இல்லை, கிட்ஸ் ஃபேவரட் ஸ்மைலி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன மூடி, 1 இன்ச் டயமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு மூடி வச்சு இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். பாக்கி இருக்கிற பொட்டேட்டோ மிக்ஸ்சரையும் இதே மாதிரியே நீங்கள் செஞ்சுக்குங்க. உருளைக்கிழங்கு வந்து சில சமயம் கொஞ்சம் குழப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பிரெட் கிரம்ஸ் போடும்போது அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக பார்த்து நீங்கள் பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கணும். அந்த திக்னஸை பார்த்துக்கணும். நீங்கள் ரவுண்டாக நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, இதுக்கு வந்து நம்ம கண்ணும் வாயும் போட போகிறோம். கண்ணுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராவாச்சும் ஒரு குச்சாச்சும் வச்சு 2 ஓட்டை போட்டுக்கோங்க. வாய்க்கு வந்து இந்த ஸ்பூனை வந்து நீங்கள் தலைக்கீழே வச்சு அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அது அதோடைய ஷேப் வந்து மாறிடும், அந்த கேப் இல்லாமல் போயிடும். அப்புறம் ஸ்மைலி மாதிரி இருக்காது. அதே மாதிரியே எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு குழந்தைங்க வந்து எல்லோ கலராக இருந்தால் தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க, வந்து அதுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ஃபுட் கலர் போடல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க.
இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்லேயே போடுங்க. அப்போ தான் இது நல்லா குக் ஆகி கிறிஸ்பியாக வரும். இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனது, இன்னொரு பக்கம் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்யூட்டாக இருக்குல்ல? உங்கள் சில்ட்ரனுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சில்ட்ரனுக்கு மட்டும் இல்லை, எல்லாம் பெரியவங்க கூட ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி ஸ்மைலிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அப்படியே ஈட் அவுட்ஸில் இருக்கிறது மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அழகாக வந்திருக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல? ஓகே, இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிரெட் ஓப்பன் சாண்ட்விச் இருக்குது, இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஹாட்டாக சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்மைலியை நீங்கள் செஞ்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவரில் டஸ்ட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையாவது இந்த ஜிப் பேக்லையாவது நீங்கள் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த சாண்ட்விச்சை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைங்க எங்கேயா போகிறதா இருந்தால் கூட டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். கிட்ஸ் இதில் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த ஸ்மைலியை. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, ட்ரை அட் ஹோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 டிஷ்ஷுமே நீங்கள் ஈட் அவுட்க்கெலாம் போகாமல் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பாய். குட் டே.